எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சுக்கிரன் 4 மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது? இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம், சரிங்களா? ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழனா சுக்கிரன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பண வசதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழனா கண்டிப்பா சுக்கிரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பொதுவாக இந்த சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தார், நல்லா இருந்தார்னா போதும், கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவாப்புல, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அது சுக்கிரன் மட்டும்தான், சரிங்களா? சுக்கிரன் வளர்த்துட்டாவே போதும், எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 20 முதல் 45 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தமிழ இருப்பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு அரிதிலும் அரிதா, மிக அரிதா 4 மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில சந்திரிக்க போறார், சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க, மீனத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ இங்க குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது இருக்கும். அதாவது மீனத்துல சுக்கிரன் இருப்பாருங்க. அதாவது 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர் சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டார், மீனத்துக்கு உச்சம் பெற்ற தன்மையில வந்துட்டாருங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில இருப்பாருங்க. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை பெறுவார், ரெண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார், அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார், அதாவது புதனோட சேர்க்கை பெறுவார். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார். அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும். அது ராசிகளுக்கு ஏற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும், சரிங்களா? சில ராசிகளுக்கு சுக்கரன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும், சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சுக்கிர பயிற்சியை பத்தி பார்த்துடலாங்க. கன்னியா ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். கன்னியா ராசி கால புருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 அட்சர பாதங்களையும், சித்திரை முதல் 2 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனிங்க, 7ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் அடுத்த ஒரு 4 மாதங்கள் சேர்ந்திருக்க போறாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது, அதாவது பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். சிறப்பான ஒரு காலகட்டம். ராசியை, அதாவது இது நாள் வரைக்கும் ராசிக்குள்ள கேது இருந்து குருனுடைய பார்வை ராசியில் இருந்துச்சுங்க. இப்ப சுக்கிரனுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்க போகுது. அப்ப 2 மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் ராசியை பாக்குறாங்க. சந்தோஷமா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சரிங்களா? பிரச்சனை அது பாட்டுக்கு இருந்துட்ட போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க, சரிங்களா? இல்லைன்னா அது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே ஆனா இவன் சிரிச்சுட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களை. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியே காமித்து கொள்ளாம சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிலையையும் சமாளிக்கின்ற ஒரு சக்தியை கடவுள் கொடுப்பாரு உங்களுக்கு, சரிங்களா? இந்த உலகத்தை நீங்க நம்புங்க, இந்த யூனிவர்ஸை நீங்க நம்புங்க, சரிங்களா? கண்டிப்பா இந்த உலகம் உங்களுக்கு தேவையான விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய வீடுகளை மாத்தி உட்காந்துருக்காரு. அதாவது குரு சுக்கிரனுடைய வீட்லயும் சுக்கிரன் குருவுடைய வீட்லயும் இருக்கார். இது ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு, அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு, சரிங்களா?
அந்த வகையில பார்க்கும்போது சிறப்பான ஒரு ஏற்றத்தை, சிறப்பான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. குறிப்பா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் சரியாக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சனா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், அந்த முடிவுல உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், துன்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சரியாகும். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள், நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நீங்க எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, குரு பாக்கியத்துல இருக்கிறதுனால, கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நிச்சயமா சொல்றேன், இந்த நேரம் வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 மாதங்கள் நல்ல ஒரு டைம். உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா விஷயங்களும் தற்போது நீங்க மேற்கொள்ளலாம். அது ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரிங்க, பர்சனல் லைஃப்லயும் சரிங்க. குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான நல்ல ஒரு சரியான ஒரு நேரம் வந்துடுச்சு. இந்த நேரம் வந்து நிச்சயமா நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும். நல்ல ஒரு வரனை வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமாகின்ற காரணத்தால காதல் வாழ்க்கையில காதலால் சந்தோஷம், பெண்களால் சந்தோஷத்தை கொடுப்பார், பெண்களால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த சுக்கிரன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற கிரகம், உல்லாசத்தை கொடுக்கின்ற கிரகம், ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற கிரகம். சரிங்களா? அப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை சுக்கிரன் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு வீடு, மனை, வாகன வசதியை அமைச்சு கொடுப்பார். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். அதே மாதிரி ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால எதிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவற்ற தன்மையில வந்து கொண்டு சேர்ப்பார். சரிங்களா? அதாவது காதலா இருந்தாலும் சரி, காமமா இருந்தாலும் சரிங்க, எதுலையுமே ஒரு அளவோட நீங்க இருந்துக்கணும். இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால, குறிப்பா 7ஆம் இடத்துல நிகழ்றதுனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு ஏதாவது வந்துச்சுன்னா அதை உங்களுக்குள்ளே நீங்க பேசி தீர்த்துக்குங்க. 3வது நபருடைய குறுக்கீடுகளை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில தவிர்க்கிறது நல்லது. இது 7ஆம் இடம் களத்திர பாவம், காமஸ்தானம். சரிங்களா? அதனாலதான் இந்த அமைப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றதுக்கான காரணம், கன்னியாராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த 3வது நபருடைய குறுக்கீடால தான் பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இருக்கா, அதை வந்து 2 பேருக்குள்ளேயும் பேசி தீர்த்துக்குங்க. சரிங்களா? அதை 3வது நபர்களிட்ட சொல்லி அதனால இன்னொரு பிரச்சனை வந்து அது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி மீதும், மணவனுக்கு கணவன் மீதும் தேவையற்ற சில சந்தேகங்களையும் இது வந்து இந்த நேரங்கள்ல ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். எல்லாருக்கும் கிடையாதுங்க, ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அதனால அதுக்கு கொஞ்சம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தொழில், வேலை போன்ற ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கின்ற காரணத்தாலையும், 7ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தாலையும் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை கன்னியாராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னியாராசிகளுக்கு இன்றைய காலகட்டங்களுடைய பிரச்சனைகள் ஒண்ணு கடன் பிரச்சனை. அதாவது 100% கன்னியாராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. 2வது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சரிங்களா? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத கன்னியாராசிக்காரங்களே கிடையாது. 2த்துல ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகுங்க. சரிங்களா? பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம மெல்ல மெல்ல கடனை அடைக்கவும் முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியில வெற்றியும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம படிக்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், ஸ்டடீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம ஒரு மாதிரி லேசியா பசங்க வந்து இருக்காங்க அப்படின்ற போது இந்த நேரத்துல ரொம்ப சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஆனா ஸ்டடீஸ் நினைச்சு நீங்க பெருசா கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பேச்சு சாதுரியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பேச்சின் மூலமாகவே எல்லா விதமான காரியங்களையும் சாதித்துக் கொள்வீங்க. சரிங்களா? ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை உங்க பேச்சின் மூலமாகவே சமாளிச்சு அதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி வேலை தொழில் அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா வேலை ரீதியா மூத்த அதிகாரிகள் நல்ல ஒரு நற்பெயரை வாங்குவீங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இந்த பிப்ரவரி மாதம் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மாதத்துல மட்டும் கன்னியாராசிக்காரங்களும் சரி, மீனராசிக்காரங்களும் சரிங்க, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 2 பேருக்குமே, கன்னிக்கு 6ஆம் இடமா வரும், மீனத்துக்கு 12ஆம் இடமா வரும். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல சூரியனும் சனியும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் பிப்ரவரி மாதத்துடைய 2வது பகுதி. சரிங்களா? குறிப்பா மாசி மாசத்தை வச்சுக்கோங்க. தமிழ் மாசத்துல இந்த மாசி மாசம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு மாசம் தான். சரிங்களா? கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு எச்சரிக்கை, குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் 2வது பகுதி, ஏப்ரல் மாதம், மே மாதங்கள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பை உங்களோட வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் ஒரு சுபிட்சங்களை தருகின்ற கிரகம் தான் இந்த சுக்கிரன். ஸோ அவர் வந்து இந்த 4 மாதங்கள் உச்சம் பெற்ற தன்மையில இருக்கிறதுனால எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை தனியார் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா வாழ்க்கையில நல்லபடியா பயன்படுத்தி முன்னேறுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும், சில மாதங்கள் ராகுவோடையும், சனியோடையும் சேர்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி பலன்களை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4 மாதங்கள்ல 2 முறை சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவார். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா இந்த 4 மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் பட்சமா ராகு தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ராகதசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி வந்து 4 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார். ராகுவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான். சுக்கிரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல. அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருக்கார். அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா சுக்கிரன் சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய யோகங்கள்ல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த மாளவிய யோகம் வந்து சுக்கிரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாளவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்கள உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு கிரகம். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.